வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்க சொல்றதெல்லாம் பாயிண்ட் டேக்கன். ஆனா பிராக்டிகலா பேசும்போது எதுவுமே பணத்தை வச்சு தான் வேல்யூ ஆகுது. இதான் நவீன். இது இருக்கிற வரைக்கும் அப்பாவா இருப்பாரு, அம்மாவா இருப்பாங்க, பொண்டாட்டியா இருப்பாங்க. அவங்க ஒரு கமெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி பிம்பிள் தான் அழகா இருக்கு. நீங்க தான் கை தூக்குனதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. அதுக்கப்புறம் அவங்க போன்லயே போட்டோ எடுத்துட்டாங்க. மேட் ஃபார் ஈச் அதர். என்ன ப்ராப்ளம்? டேய் சும்மாறா. எனக்கு அவரை பாக்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். இப்ப பெரும்பாலும் நீங்க இருக்க எல்லா ரூமுக்கும் எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? தூண்லயே இருக்கும், துரும்புலயே இருக்கும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நான் அதுவும் அசிங்கமா கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னாச்சு? அவ்வளவுதான் லிமிட். வழக்கமா நம்ம நீயா நாளால மட்டுமே தான் கையை வச்சுக்கிட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட்ல பார்த்தா வா தமிழா இதுல கூட நல்ல கண்டென்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஏன் அதுலயும் கை வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இன்னைக்கு எல்லாத்துலயும் கை வச்சு எல்லாம் கலந்த கலவையா ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். பாத்திரலாமா பாய்ஸ்? நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. 10 வருஷம் ஆச்சு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி. பொண்டாட்டி லவ் யூ டி. லவ் யூ. இதோட ஜெயிச்சதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் மிடில் கிளாஸ் ஜெயிச்சாச்சு. அவள் தான் லவ் யூ. இன்னைக்கு வரையும் லவ் பண்ணிருக்கோமா பாக்குறவங்களுக்கு போதுமே. ஒரு ஆம்பளையும் சொல்றாங்க பாருங்க, நைட்டு தூங்காம இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நாங்க தூக்கம் வராம தூங்காம இல்ல, அடுத்த நாள் விடிய கூட தூங்காம இருக்கோம். இஎம்ஐன்றது உங்களுக்கு புரியல. புருஷங்காரங்களுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி அதை வச்சுக்கின்னு அவன் சாவறது இருக்கு பாத்தீங்களா? என்ன ஆரம்பிக்கும் போது பொண்டாட்டிக்கு லவ் யூன்னு ஆரம்பிச்சாப்புல, திடீர்னு பார்த்தா இஎம்ஐங்கிறது ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி அதை கட்டிட்டு அவன் சாவறது இருக்கு பாருங்கன்றாப்புல. என்ன சொல்ல வர்றாரு? ஒரே குழப்பமா இருக்கே. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அவ கொடுக்குற டார்ச்சரை நம்மளால சமாளிக்க முடியலையே, இதுல இஎம்ஐன்னு ரெண்டாவது பொண்டாட்டி வேறையா அப்படின்னு கேட்க வராப்லையா? இல்ல ஒரு பொண்டாட்டி தாங்க கரெக்ட், ரெண்டாவது பொண்டாட்டின்னு ஒண்ணு வந்தாதான் அதுதான் டார்ச்சர் அப்படின்னு சொல்ல வராப்லையா அப்படிங்கறதா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதல்ல, இவனுக்கு புரியவை. சார் என்ன சொல்றாப்ல அப்படிங்கறத கொஞ்சம் முழுசா கேட்டுருவோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அப்படியே எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். வீட்டுல இருந்து காலைல 8 மணிக்கு நான் வேலைக்கு போலையா, நீ என்ன கேளு. யோசிச்சு பாருங்க, நாங்க வேலைக்கு போகாம இங்க ஒருத்தராவது இருந்தீங்கன்னா நீங்க இவங்க அத்தனை பேரையும் கேட்கலாம். நாங்க வேலைக்கு போறோமே, நாங்க உழைக்கிறோம், என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்காக தானே. நாங்க கல்யாணம் பண்ண பொண்ணை நாங்க நல்லபடியா பாத்துருக்கோமா, அதுல எங்களுக்கு கிடைக்குது பாருங்க அந்த மாதிரியாவது சந்தோஷம். அவ்வளவுதான், அது போதும் எங்களுக்கு. 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வரும்போது இப்ப பைக்ல வரும்போது ஹோட்டல்ல ரோட்டுகள்ல நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்க 10,000 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க, அப்பவும் பத்தாது. வரதா கடவுள் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிறோம், கொடுக்கலையா என்ன பண்ண முடியும்? எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் பத்தலன்றா. வரதெல்லாம் எங்க தான் போகுதுன்னு தெரியல. கீழ இருந்து மேல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் நாங்க மேல வந்துரும், நீங்க நம்பிட்டு போங்களா, அவ்வளவுதான். சூப்பர். இந்த மனுஷன் பேசினது ஒன்றும் அவருடைய கருத்து மட்டுமே கிடையாது. இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குமுறல்களை தான் இந்த மனுஷன் பேசியிருக்காப்புல. ஆக்சுவலா அந்த மனுஷன் ஒண்ணு எனக்கு மிடில் கிளாஸ் லைஃப் தான் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாம், இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நான் காலைல எழுந்தோடனே வேலைக்கு போயிடுறேன், 8 மணி நேரம் வேலையை பார்க்குறேன், என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நான் முன்னேறதுக்கான எஃபோர்ட்டை போடுறேன், முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அது வரும்போது தான் வரும் அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு தான் கேட்கிறாப்புல. இது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? ஒரே நாள்ல இவனுக்கு கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்கும். அதை விட்டுட்டு இது பத்தாது இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டா என்ன போய் கொள்ளையடிச்சிட்டு வர முடியும்? 6 மாசத்துல பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க சொல்றது பர்சனலா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிறது. என் பொண்டாட்டியை நான் சந்தோஷமா வச்சிருக்கேன், என் பொண்டாட்டியை நான் சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இல்லன்னு சொல்றீங்க, நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு நான் இங்கே சொல்லிடுறேன். உங்களை யாரும் நல்லா பாத்துக்கலையா, உங்க ஹஸ்பண்ட்லாம் நல்லவங்க இல்லையா, நீங்க சொல்றீங்க, நான் இங்கே அவள்தான் நான் சொன்னதெல்லாம் தப்பு. ஐயோ என்னையா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சொல்றதெல்லாம் பாயிண்ட் டேக்கன். ஆனா பிராக்டிகலா பேசும்போது எதுவுமே பணத்தை வச்சு தான் வேல்யூ ஆகுது. காசு பணம் கொட்டு மணி முன்னாடி அவன் நல்ல மனுஷன், நல்ல மனம் இருந்தது, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எவன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அவன் நல்லவன், அவனை எதுவுமே செய்ய முடியாது.
இதுதான் நவீன். இருக்கிற வரைக்கும் அப்பா அப்பாவா இருப்பாரு, அம்மா அம்மாவா இருப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டியா இருப்பாங்க. பணத்துக்கு பின்னாடியே ஓட வச்சிட்டானுங்க. ஈஸியா ஒரு இஎம்ஐல மாட்டி விட்டானுங்க, லாக் பண்ணிட்டானுங்க. ஏகப்பட்ட இஎம்ஐல நாடே கிடக்கு. ஒரு 50 வயசுக்குள்ளே செத்து போயிடுறோம். முன்னால எப்படி 100 வயசு வரைக்கும் நிம்மதியா இருந்தானுங்க. அப்பெல்லாம் இவ்வளவு பணம் வேணும்னு யாரும் யோசிச்சாங்களா? இல்ல. இப்போ பணத்தை வச்சு தான் ப்ரூவ் பண்ற மாதிரி ஆகி போச்சு. இவரும் பிராக்டிக்கலா தான் பேசுறாப்ல. அதாவது பணம் தான் இப்போ எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மரியாதை கிடைக்குது. அதை தான் இந்த மனுஷன் சொல்றாப்ல. அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். அப்போ 80 லட்ச ரூபா லாக் பண்ணிக்கலாமா? இப்ப தெரியுதா உங்களுக்கு காசுக்கும் விசுவாசத்துக்குமான வித்தியாசம்? பணம் தான் எல்லாம் அப்படின்னாலுமே பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. பட் அதையுமே நம்ம பணத்தை வச்சு தான் வாங்கணுன்ற சிச்சுவேஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லலை, பார்த்திபன் சார் சொன்னாப்ல. உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். ஜோக்ஸ் அப்பார்ட், பட் இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் இந்த கப்பலை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியில் காசும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு, அடுத்த ஸ்டெப்புக்காக எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஓயாமல் அந்த மனுஷனை போட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காம கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். அவ்வளோதான். நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல, உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனம் தான் இல்லையா? ஓகே, இப்போ அடுத்ததா தமிழால ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் நம்ம கிட்ட மாட்டுச்சு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் இருப்பாப்ல, அவரையும் கொஞ்சம் நல்லா ஒத்து கவனிச்சுக்கோங்க. வாங்க. நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு யாருன்னு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு கமெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி பிம்பிள் தான் அழகா இருக்கு அப்படின்னு. இந்த பிம்பிள் நான் மட்டும் தான் அங்க இருக்கேன், நீங்க 2 ஆண்கள் இருக்கீங்க. ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் ஆன் தட் டைம். நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, இடியட் மாதிரி பேசுற. உனக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு நீங்க எங்க கிட்ட நேரடியாவே வந்து சொல்லலாம்ல. பட் யாராவது ஒத்துக்க விரும்புறீங்களா? நீங்களா? வேற யாரு? நான் தான். மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. நீங்க தான் கை தூக்குனதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஆக்சுவலி பிடிச்சிருந்ததே சொன்னேன், அவங்க அட்டென்ஷன் ஆனது தான் நான் சொன்னேன். ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கு. சூப்பர் கார்த்திக். இந்த ஷோல இந்த கோட்டு போட்ட இந்த பையனுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷனோட இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க தான் கை தூக்குனதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஆக்சுவலி பிடிச்சிருந்ததே சொன்னேன், நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. பட் போக போக இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததை பாருங்க. அவர் என்னை பார்த்து பாட்டு பாடினாரு. போய் ஏன் முன்னாடி என் கண்ணை பார்த்து அவர் பாட முடியுமா? என்ன மூஞ்ச பாத்துங்க, நீ என்ன தொம்மையா பாடுறா? யாருமா பாடுனது? போட்டு போட்டிருக்காரு. என்னப்பா கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது? இல்ல எல்லாரையும் அப்ரோச் பண்ண. உக்னையே இல்தக்க செய்யா, உக்னவு இல்தக்க செய்யா அப்படின்னா போற பார்த்துட்டு நீங்க பாட்டு பாடுனீங்க. இப்போ ஏன் முன்னாடி என் கண்ணை பார்த்து நீங்க அந்த பாட்டு பாடுங்க. அதே சாங் தான் வேணுமா? அதே சாங் தான் வேணும். போகாதே போகாதே. போது நார்மலா இருக்கு. நார்மலா இல்ல. கிட்ட கமெண்ட் பண்ணிருந்தேன். சட்ட கோட்ல பிடிச்சு வெளிய வந்து விழுந்துருமா? இல்ல நான் வந்தோனே அவங்க கிட்ட கமெண்ட் பண்ணிருந்தேன். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த மனுஷனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இது வந்து ஒரு ஜாலியான எபிசோடா இருக்க போது போல இருக்கு. அந்த மனுஷன் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காப்புல, அதை வச்சு ஃபன்னா கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நார்மலா இருக்கு. நார்மலா இல்ல. சட்ட கோட்ல பிடிச்சு வெளிய வந்து விழுந்துருமா? என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. போக போக இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு. அந்த சீரியஸ்னஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க. லெவல் 3 is on. இப்போ உண்மையிலே இவர் இங்க 2 பேர்ட்ட மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாப்ல, வேற யார்ட்ட ரியாக்ட் பண்ணிருக்காப்லையா? அவங்களோட செல்ஃபிலாம் எடுத்துர்க்கேன். டேய் சும்மாறா. அவரு என்ன ஏதோ பாட்டு பண்ணாரு, நான் அது கவனிக்கவே இல்லை. என்ன பாட்டு பண்ண தெரியலையே, ஒவ்வொரு பொண்ணை பார்த்து பாடினா தெரிஞ்சிருக்கேன். எல்லா பொண்ணையில பார்த்து பாடுறேன். டேய் சும்மாறா. நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவர் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றாரு. நான் அதுக்கு வந்து பெருசா எதுக்கு அழகுன்னு கேட்டேன். இவன் உருப்படவே மாட்டான் பாவி. போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன்லயே போட்டோ எடுத்துட்டாங்க. 2 பேர் மொபைலையும் எடுத்துட்டாரு. மேட் ஃபார் ஈச் அதர். என்ன ப்ராப்ளம்? பிரச்சனையே நீதானடா. 2 பேர் மொபைல்லையும் போட்டோ எடுத்தாப்லையா, அதனால மேட் ஃபார் ஈச் அதரா என்ன ப்ராப்ளமா? இந்த மனுஷன் என்ன யோசிச்சாப்ல அப்படின்னா, ஸ்டார்டிங்ல எல்லாரும் கை தட்டினாங்க, அதுக்கப்புறம் ஃபன்னா கொண்டு போனாங்க, போக போக இன்னும் ஃபன்னு பயங்கரமா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பண்ண கேஸ் எல்லாத்தையும் அவரே வாக்கு மூலமா கொடுத்த உடனே சரி ரைட்டு, ஆடு வாலண்டரா வந்து தலையை ஆட்டிடுச்சு, ஒரே போடா போட்டுடலாம் முடிவு பண்ணி போட்டுட்டாங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க. ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது, கறி போட்டுடலாம். அவங்க கூட வந்த ஃப்ரெண்டை வச்சுட்டு என்ன தேடுறாங்க? சோ நீங்க 2 பேர் கப்புள்ஸா கரெக்டா மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க.
என்னடா சொல்லி வச்சு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரு கேஸ் வாங்கினது மட்டும் இல்லாம கூட வந்த பாவத்துக்கு அவனுக்கும் ஒரு கேஸை எழுதி விட்டுருக்காப்ல. நண்பன் என்று ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, 2 பேரும் பாக்குறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு முடிச்சிருவாப்ல. சேர் போட்டு உட்கார வந்தேன். அப்போ வந்து இங்க உட்காருங்க அப்படின்ட்டு கேர் டேக் பண்ண அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆக்சுவலி நீங்க இப்படி பேசாதீங்க. அந்த மனுஷனை பாருங்களேன், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கலாம்ல. அந்த பொண்ணுங்க பேச பேச கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல. கேர் டேக் பண்ணேன், மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்னேன், என்ன ப்ராப்ளம், அழுக்கு என்ன அழுகுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கவுண்டரா கொடுத்ததுனாலே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இல்ல எல்லாரையும் அப்ரோச் பண்ண மேட் ஃபார் ஈச் அதர் என்ன ப்ராப்ளம் கேர் டேக் பண்ண. சும்மாறா நானும் சொல்லிட்டே இருக்கேன், சும்மாறான்னு கேக்குறியா? அதுல ஒரு பொண்ணு இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அங்கேயே பேசி இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா அங்க ஆங்கர் பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் மொத்தமா கேட்டு வாங்கிட்டு கடைசியில வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு சிறப்பா செஞ்சு விட்டாங்க. மீன் புடுவதான் கட்சிக்குது, இன்னும் கொக்கைய கடிக்கல, வட்டம் பாமாதுரையம்மான்னாரு. சரி வேற யாரையோ சொல்றாருன்னு பார்த்தா நான் தான் என்ட்ரானே, என்னதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்க மேலேயும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாரு. லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். எங்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? எல்லாரும் பயங்கரமான அப்ளாஸ் கொடுத்தாங்க. ஓ நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாராட்டலாம் செஞ்சாப்ல. அங்க ஆரம்பிச்சு கடத்துல ஜோக்கர்ல வந்து முடிஞ்சிருக்கு. நீங்க தான் கை தூக்குனதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். ஆக்சுவலி லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். சரி அவ்வளவுதான் கேஸா முடிஞ்சு போச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஷோக்கு வந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் இல்ல, அந்த ஷோவுடைய டைரக்ஷன் டீம்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க வரைக்கும் கை வச்சிருக்காப்ல. அதையும் பாருங்க. ஆக்சுவலா எனக்கு இப்போ ஃபீட்ல சொன்னாப்ல, டைரக்ஷன் டீம்ல கூட ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி கமெண்ட் இருந்தா சொன்னாங்க. அந்த பொண்ணு வர சொல்லுங்க. ஐயய்ய வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ட்ரை பண்ணாரு. சாப்பிட்டீங்களா, போயிட்டு வரும்போதெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாரு. சாப்பிட்டியா சாப்பிட்டல. ஆனா இவர் ஸ்பெசிஃபிக்கா இவ்ளோ பேருக்கு பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அடிக்கடி கேட்க வெறுப்பா இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு பெரிய கேஸ் கிடையாது. என்ன சாப்பிட்டீங்களாவே ஒரு 400 வாட்டி கேட்டிருக்காப்ல. வேண்டாம் ஆக்சுவலா இந்த மனுஷன் யாரு பேசினாலும் என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டிருந்தார் இல்லையா? ஆக்சுவலா இந்த டைரக்ஷன் டீம் பொண்ணு கிட்ட பண்ணது ஒண்ணு அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் இவர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்ட காரணத்துக்காகவே இதையும் ஒரு ப்ராப்ளமா எழுதி விட்டாங்க போல இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஓகே நீங்க உங்களோட பிஹேவியர்ல ஒன்னு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. நானும் ஃபன்னா தான் போச்சு. பட் இவ்வளவு பேர்ட்ட இது பண்ணிருக்கீங்களே. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அவங்க அந்த நேரத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாமே. எல்லாமே இன்செக்யூரா ஃபீல் பண்ணலையே, செக்யூரா தான் ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. நீங்க இதை எப்படி ப்ரோ ஜஸ்டிஃபை பண்றீங்க? இப்போ பெரும்பாலும் நீங்க இருக்க எல்லா ரூமுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? தூண்லயே இருப்போம், துரும்புலயே இருப்போம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத பிரதர். நான் அதுவும் அசிங்கமா கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். அவ்வளவுதான் லிமிட். ஆக்சுவலா இந்த மனுஷன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்காம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. பெரும்பாலும் நீங்க இருக்க எல்லா ரூமுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? தூண்லயே இருப்போம், துரும்புலயே இருப்போம். நான் கை தட்டின எல்லாம் சேர்த்து சொல்றேன், இது ரொம்ப சீப் பிஹேவியர். நான் உங்க தங்கச்சி இப்படி இருந்தா கை தட்டின சும்மா ஓடுவீங்களா என்ன? கிடையாது, கோவம் தான் வரும். அப்ப இவங்கன்னா இல்ல இந்த மனுஷன் என்ன மென்டாலிட்டியில பேசிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது அவருக்கே புரியுதா புரியலையா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஏன்னா இப்ப இவர் பண்ண விஷயத்தையே ஒரு பையன் அவர் தங்கச்சிக்கு பண்ணா மட்டும் அவருக்கு கோவம் வந்துருமாமா. ஆனா இவர் எல்லார்கிட்டையும் பண்ணிக்கிட்டு என்ன ப்ராப்ளம் கேப்டேக் பண்ணேன் மேட் ஃபார் ஈச் அதர்னு பேசிட்டு இருக்காப்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த குறிப்பா அந்த ஆங்கர் ஏதாச்சும் அசிங்கமா கேட்டுற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓ அப்ப இவ்வளவு நேரம் பண்ணது பண்ண இல்லையா, என்னதான் வச்சு செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கறதே அந்த மனுஷனுக்கு புரியுது. அவங்களுக்கு கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இப்படி ஒரு ஈவ் டீசிங் பண்ண மேடை வந்து தமிழ்நாடு அமைஞ்சது உண்மையிலே நான் வந்து வெக்கப்படுறேன். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவமானப்படுறேன். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா உங்க தரப்புல வந்து ஒரு 4-5 பேருக்கு நடந்ததுக்கு நான் என் தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சேன்? நான் அவங்களுக்காக பாடல, நான் தப்பு பண்ணல. இல்ல ஜஸ்டிஃபை பண்ண வரும்ல, நான் பண்ணது தப்பு தான். எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான்
மிகவும் வருந்துகிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில சிஸ்டர்னு முடிச்சிட்டாரு பாத்தீங்களா? அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆக்சுவலா அந்த பையன் பண்ணது தப்பு தான். அது ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்கிட்டையும் கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாம அதை வந்து ஷோலியே ஜாலியா பண்ணா வேற சொல்லிட்டு இருக்காப்புல. எடுத்து சொன்னா கூட அந்த மனுஷனுக்கு புரியல. கடைசியில கூட ரியலைஸ் பண்ணாரான்றது தெரியல. பட் இதை சேனல் சைட்ல இருந்து ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஒன்னு சட்டெல்லாம் முடிச்சு விட்டுருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா டிஆர்பி. சரி ஓகே, ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு டிஆர்பியை கையில எடுத்து ஷோ டைரக்ஷன் டீம்ல இருந்தெல்லாம் ஆளை கூப்பிட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க பாருங்க. நம்மள நல்லா கரப்பலிஸ்டாண்டா, கதற கரப்பலிஸ்டாண்டா. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு டாக் ஷோக்கு போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். நீங்க கண்டென்ட் கொடுக்கறது மீறி நீங்க கண்டதையும் பேசுனீங்கன்னு வைங்களேன், கடைசியில உங்களையே பிடிச்சி கண்டென்ட் ஆக்கிடுவாங்க இந்த மாதிரி. வீட்டோடு மாப்பிள்ளையாக வர்றவங்களுக்கு என்ன ஆஃபர் வேற கொடுக்குறீங்க? ட்ரிங்க்ஸ் பண்ண அலோ பண்ணுவோம் சார். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா. என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளவு அடிக்கணுமோ அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்புறம் இப்ப நானும் ஷார்ட் டெம்பர் தான். நான் என்னதான் வந்துட்டு மூட் ஸ்விங்ல கத்தினாலும் சரி, கோவப்படா சரி, என்கிட்ட சண்டை போடாது. என்ன நடக்குதுங்க? ஒரு குவார்டர் வேணுந்தியா என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டே ஆபடுத்துற. அது ஒரு லிமிட்டா இருந்தா எனக்கு பெர்ஃபெக்ட்லி ஃபைன். அவங்களுக்கு அந்த ஆஃபர் தரேன் நானு. இது ஆஃபரா கேட்டிங்களா? அதாவது இந்த புள்ளைக்கு மூட் ஸ்விங் வருமா, ஷார்ட் டெம்பரா, அந்த மாதிரி டைம்ல நீ என்கிட்ட வந்து சண்டை போடாம ஓரமா குடிச்சிட்டு படுத்து கடடா அப்படின்னு சொல்லுது. கேட்டா அதுக்கு பேர் ஆஃபராமா. வீட்டு வேலையும் அவரே செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப சர்வன் மேட் எல்லாம் கிடைக்கிறது இல்லை, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறாங்க. என்ன கட்டிக்க போற ஹஸ்பண்ட் எப்ப வேணா குடிச்சிக்கலாம், எங்க வேணா குடிச்சிக்கலாம், யார் கூட வேணாலும் சேர்ந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தாமா ஆஃபர். எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நீ வீட்லயே குடிச்சிட்டு படுத்து கிடக்கணும்னு சொல்றது அவருக்கு ஆஃபர் இல்ல, உனக்கு தான் ஆஃபர். பாக்குறேன், நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ற மாதிரி. வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்கார்ந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கு. நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எல்லாருமே வந்து ஆஃபர் பண்ணாங்க சார், பிளே ஸ்டேஷன் வாங்கி தரேன், ட்ரிங்க்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் மரியாதை தரேன் அப்படின்ட்டு. சார் வருவாங்க, ஹவுஸ் ஸ்வீட், கியூட்டா, ஹாப்பி லைஃப் அப்படின்னு போயிடுவாங்க சார். ரெண்டாவது வருவாங்க, பாத்திரா வளர்றா சூப்பரா அப்படின்னு போயிடுவாங்க. லைஃப் கல்யாணம் பண்ணது இன்னைக்கு தான் நல்லா போற மாதிரி இருக்கு. இதே ஒரு மாசம் போச்சுன்னா, ஏன்டா இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, நீ இப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தா எனக்கு என்னடா மரியாதை? மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. மரியாதை போகுது அந்த இடத்துல. எனக்கு பிளே ஸ்டேஷன் போச்சு, அந்த குவார்டர் போச்சு, எனக்கு அந்த மரியாதையும் போச்சு. மூணுமே அந்த இடத்துல வந்துட்டேன் சார். மரியாதை மட்டும் இல்ல, குவார்டரும் பிளே ஸ்டேஷன் கூடவே சேர்ந்து போயிடுச்சான். பட் இந்த மனுஷன் ரொம்ப பிராக்டிகலாவே பேசிட்டாப்ல. இந்த பிளே ஸ்டேஷன், குடிச்சிட்டு படுத்து கடை, இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் கூட பொறுத்துப்பாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பாங்க, என்ன இவன் சும்மாவே படுத்து கிடக்குறான், கொடுத்த வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மாதிரில அடிச்சு வந்து விட்டுருவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஸோ எனக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான பையன் வேணும். வெயில் என்ன கருத்துருவா, நீ கருத்துருவ, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா சொல்ல போனா கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்ல பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அவங்க தான் என் ஃபியான்சி. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா? நானா அப்பெல்லாம் சொல்லாதண்ணா. எங்க அப்பா வந்து பிரியாணி எல்லாமே செய்வாரு. அவங்க அம்மா சமையல் செய்ய மாட்டாங்க, அவங்க அப்பா தான் வந்து சமையல்லாம் செய்வார். பிரியாணி செஞ்சாலும் சரி எனக்கு கால் பண்ணுவார். அவர் நானும் அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி. என்ன மாமனார் மருமகனும் போங்க. ஆனா அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே சொல்றாங்க. ஆனா பாவம் அந்த மனுஷன், எனக்கு தெரியும், அவன் வந்து புலம்புவார். சனிக்கிழமை நைட் மட்டும் புலம்புவார். என் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு பேய், அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள்ள. ஒரு நாள் வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம் வீட்டுல. அப்பயும் என்கிட்ட சொன்னாரு, ஒரு முத்தம் கொடுத்தாரு, நல்ல பையனா இருக்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பவே சொன்னாரு. ஏன் சொல் பேச்சு கேக்குறீங்க? அதான் பட்டு திறந்துருன்னு விட்டுட்டேன். பாஸ்கரன்கிற பாஸ்கரன்ல சைன் போடாதீங்க சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு, அப்பவே சொன்னேன் வேணாண்டான்னு. அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? தலையெழுத்து இப்ப மாறிச்சு பாத்தியா சொன்னா. எங்க அம்மா சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து நல்லா இருக்குடா, நல்லா வருவே சொன்னாங்க. ஆனா இந்த நிலைமைக்கு வரும்னு நினைச்சு கூட பாரு. நல்ல அப்பா. அதாவது அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடிய மருமகன் கிட்ட ஷேர் பண்ணிருக்காப்ல. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள்ள. என்ன ஆக்சுவலா அந்த மனுஷனே இந்த வீட்டுல வந்து தெரியாம வீட்டோட மாப்பிள்ளையா மாட்டிட்டு படுற அவஸ்தையே போதும். அதனால நீ பாக்குறதுக்கு நல்ல பையனா இருக்கியே, எதுக்கு இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி க்ளூ கொடுத்துருக்காப்ல. பட் இந்த பையன் புரிஞ்சிக்காம போய் மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவால புடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. அதுலயும் அவருடைய மாமனாருக்கு சாட்டர்டே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டாரு போல இருக்கு. நான் யாருன்னு நினைச்சடா? மாமா உன்னை பார்த்து பயந்துட்டா விட்டுரு. ஐயா பண்ணா நான் பயந்தா விட்டுறேன்பா. நான் படிச்சல பாய்ஸ் ஸ்கூல்ன்றனால கேர்ள்ஸ் பார்க்கறதுக்காண்டி டான்ஸ் காம்படிஷன் போவோம்.
ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி நான் ஒரு பேப்பரை கிழிச்சு என் நம்பர் எழுதிட்டேன். போய் கீழே தூக்கி போட்டேன். நான் கீழே தூக்கி போட்ட பார்த்து அது எடுத்துருச்சு. லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதா. கால் வந்துருச்சு அட்டன் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இப்போ நீங்கள் தான் நம்பர் கொடுத்தது. ஆமாம் இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ நம்மள்ட்ட இருந்தால் ஒரு பொண்ணு வாங்கிருச்சேடா அப்படின்னு. ரொம்ப நாள் கனவு நனவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்டேஜுக்கு முன்னாடி போகிறேன். ஒரு 6 பசங்க அந்த பொண்ணு நிற்கிது. ஏன்னான்னு பார்த்தா அவங்க எல்லாம் நம்மளை நோக்கி தாண்டா வராங்க. நம்மளை நோக்கி இல்லை, உங்களை நோக்கி தான் வராங்க. எதுக்கு நான் என் ஆளுக்கு நம்பர் கொடுத்தேன்னு ஒருத்தன் அப்படியே அடிக்கிற மாதிரி இருந்து கேட்குறான். ஓடிட்டேன் சார், அந்த காம்படிஷன்லேருந்தே நான் ஓடிட்டேன். நாங்களாவது அவங்களுக்கு பயந்துட்டு குப்பை தொட்டி பின்னாடி தான் ஒளிஞ்சோம். நீங்கள் குப்பை தொட்டிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கீங்க. அட பாவமே, இந்த பையன் போட்ட பேப்பரை அந்த புள்ள மதிக்காம போயிருந்தா கூட பரவாயில்ல, அதை எடுத்துட்டு போய் போன் பண்ணி வர வச்சிருக்கு பாருங்க. அந்த புள்ளைக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். வெச்சிட்டாலே ஆப்பு. அதுல அந்த பையனுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் போட்ட பேப்பர் அந்த புள்ள எடுத்த உடனே ஆஹா அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சிருப்பான். ஃபோன் கால் பண்ணி ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் இருக்கேன் வாங்கன்னு சொல்லி யோசிச்ச உடனே ஆஹா இதே பொண்ணை லவ் பண்றோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை பெக்கிறோம், இந்த லைஃப்ங்கிற ரேஸ்ல ஓடுறோம் அப்படின்னு யோசிச்சு வச்சு இந்த பையனை கடத்த அந்த காம்படிஷனை விட்டே ஓட விட்டாங்களே. காதலுங்கிற கூட்ட கஷ்டப்பட்டு கட்டினேன். அசந்த நேரம் பார்த்து அதை ஆட்டைய போட்டு இது என்னடா நியாயம் ஆண்டவா. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணால எதை வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு பொண்ணு என்ன யோசிக்கிறா, அவ மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒரு தடவை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.